மன்னார்குடியிலிருந்து திரு ரங்கநாதன் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். திரு ரங்கநாதன், தற்போது உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவானது வெளியாகி இருக்கிறது. இது உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா? காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும், 27ஆம் தேதி வரையில் 6000 கன அடி தண்ணீரை திறக்க வேண்டும் என்ற உத்தரவு வந்திருக்கிறது. எப்படி பார்க்கிறீர்கள்? இது நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், இப்ப இருக்கிற நிலைமை யாருக்கும் தெரியாது. கர்நாடகமும் பேப்பர்லயும் சொல்ற இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு கர்நாடகத்தில் தண்ணி இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இருக்குன்னு சொல்றோம். எது நிஜம்னு சொல்ல முடியல. சொல்ல வேண்டிய பொறுப்பு காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு தான் உண்டுங்கிறது நாங்க சொன்னது தான் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரலும் ஒவ்வொரு செக்ஷனும் நம்ம கரெக்டா போட்டிருக்கோம், நல்லா பண்ணிருக்கோம், நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு மாசத்துக்குள்ள பண்ணணும், 4 வாரத்துக்குள்ள பண்ணணும்னு சொல்றதுக்குள்ள சீசனே முடிஞ்சு போடும். ஆனா இன்னைக்கு சொல்றேன், சீசன் முடிஞ்சாலும் ஒருவேளை நஷ்டப்பட்டாலும் நியாயத்துக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. நம்மளோட இதுக்கு இனிமே எதிர்காலத்தில் அடுத்த வருஷத்துல பாத்தீங்கன்னா கூட இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை பரஸ்பரம் வந்திருக்கு. இனிமே இதை பத்தி சண்டை போடுறதோ சச்சரவு பண்றதோ கூடாது. இப்ப அவங்க கொடுத்திருக்கிறது ஆரம்பத்திலேன்னு சொல்றேன், இந்த பற்றாக்குறை நதிங்கிறது பற்றாக்குறையை ஷேர் பண்ணிக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது தெரியாது. காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளே எடுத்து சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. தமிழகமும் கர்நாடகமும் விவசாயிகளே நேரடியா போய் நம்ம சொல்ல முடியுங்கிறது நான் நம்புறேன். அதனால நியாயம் நடச்சிருக்கு. அதனால இந்த கட்டத்திலையும் வரக்கூடிய பருவமழையை நம்பி நம்ம நேரடி தெளிப்பு எல்லாத்தையும் பண்ணலாம். இப்ப இருக்கிற மேட்டூர் டேம் இன்னைக்கு திறந்த தண்ணியை வச்சுட்டு அடுத்த பருவமழை வரவரலும் நம்ம பயிரை காப்பாற்றுவோம். அதுக்குள்ள ஒரு மாசத்துக்குள்ள சிஎம்பி இது பண்ணிச்சுன்னா எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பார்க்கணும். இப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்கணும்னா கண்காணிக்கிறது மத்திய அரசு என்ன பண்ணணும். கர்நாடகத்தில் இருக்கிற டேம் எல்லாம் தனக்கும் வாண்டான்னு சொல்லி தமிழகத்துக்கும் வாண்டான்னு சொல்லி டேமை பூரா காலி பண்ணாலும் பண்ணிடுவாங்க. எனக்கு அவங்ககிட்ட நம்பிக்கை இல்லை. அதனால நான் சொல்றேன் கேளுங்க, இதை உடனடியா மத்திய அரசு, சென்ட்ரல் வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்ட்ரி அந்த டேம் எல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு உத்தரவை சுப்ரீம் கோர்ட் கொடுக்கணுங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். இதை நான் தவறா சொல்றதா எடுத்துக்கப்படாது. ஆனா ஒருத்தன் தான் வாழலனா கூட அவனும் வாழக்கூடாதுங்கிற எண்ணம் வந்திருக்கு. இது அது நல்லதில்லை. ஒரு கான்ஸ்டியூஷன்ல இது மாதிரி ஒரு பரஸ்பரம் ஒரு சகோதரத்தை வேணும்னு சொல்றேன். காவிரி நமக்கு தாயின்னு சொல்றேன். காவிரியினுடைய மகன்கள் 4 பேரும் இருக்கணும். நம்ம சண்டை போடக்கூடாதுங்கிறத மீண்டும் வலியுறுத்தி சொல்றேன். இதில் நியாயம் கிடைச்சிருக்கு. திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் லெனின் தற்போது இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். லெனின், தற்போது இந்த உத்தரவை காவிரி டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எப்படி பார்க்கிறார்கள்? மேலாண்மை வாரியத்தின் மூலமாக தங்களுக்கான நீதி கிடைக்கும், தங்களுக்கு உரிய நீர் கிடைக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்களா? தமிழக விவசாயிகள் பார்ப்பது எப்படி? காவிரி ஆற்றில் தண்ணி வரணும், சம்பா சாகுபடியை தொடரணும். குறிப்பாக பழைய முறையில் அந்த குறுவை, சம்பா, கோடை என இந்த முப்போக சாகுபடி என்பது இந்த காவேரி டெல்டா பாசன பகுதியில் நடக்கணும். அதற்கு காவேரி மட்டும்தான் அந்த தண்ணீர் திறக்கப்பட வேண்டியது மட்டும்தான் தீர்வு என்று இந்த பகுதி விவசாயிகள் நம்புகிறார்கள். குறிப்பாக தமிழக அரசு தொடர்ந்து இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த இந்த இடைக்கால மனுவின் அடிப்படையில் இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பை தமிழக விவசாயிகள், குறிப்பாக காவேரி டெல்டா பாசன விவசாய பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள், விவசாய பிரதிநிதிகள் என்ன நினைக்கிறாங்க என்பது குறித்து பேசுவதற்காக நம்மோடு தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஐயாக்கண்ணு நம்மோடு இருக்கார். நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். தற்போது உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கிறது. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக காவிரி நடுவமன்ற தீர்ப்பு வந்ததிலிருந்து விவசாயம் எல்லாம் பரிதாபம் 2007 கேட்டு 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 அசந்து போச்சு. காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, அது சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே இருக்குது அப்படின்னாங்க. பிஜேபி ஆட்சி வந்தோன்னா அவங்க என்ன சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே இருக்குன்னாங்க. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் போட்டு உடைச்சிருச்சு. ஏன் மேற்பார்வை குழுவை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க 2 பேருமே? காவிரி மேலாண்மை வாரியத்தை 4 வாரத்தில் அமைக்கணும்னு சொல்லிருச்சு. இல்லாட்டி கண்டிப்பா இந்த பிஜேபி சர்க்கார் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைச்சிருக்காது. ஒரு 2.5 டிஎம்சி தண்ணீரை தமிழகத்திற்கு கொடுக்க கூடாது என்பதற்காக கர்நாடகா செய்த ஒரு தவறு, அந்த செய்த ஒரு பெரிய பிழைதான் இன்றைக்கு தமிழக விவசாயிகளை வாழ வைத்திருக்கிறது. இப்ப காவிரி நடுவர் மன்றம் அமைத்தால் பிரச்சனை தீர்ந்துன்னு எதிர்பார்த்தாங்க. அப்புறம் காவிரி நடுவர் மன்ற இடைக்கால தீர்ப்பு வந்தால் பிரச்சனை தீர்ந்துன்னு நினைச்சாங்க. அப்புறம் இறுதி தீர்ப்பு வந்தால் பிரச்சனை தீர்ந்துன்னு நினைச்சாங்க. அப்புறம் அது கெசட்ல வெளியிடப்பட்டால் பிரச்சனை தீர்ந்துன்னு நினைச்சாங்க.
தற்போது கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதால் மட்டும் காவிரி பிரச்சனை தீர்ந்து விடாது அப்படிங்கிற கருத்தை உச்சநீதிமன்றம் சொல்வதற்கு முன்பாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாரி, 1824 வருஷம் ஏற்பட்ட அக்ரிமெண்ட் படி கர்நாடகா 5,90,000 ஏக்கரும், தமிழகம் 29 லட்சம் ஏக்கரும் சாவடி பண்ணிட்டு இருந்தாங்க. 74 50 ஆண்டுகள் அந்த அக்ரிமெண்ட் முடியுதுன்னு சொன்னோன்னே 68லேருந்து 90 வரலையும் 26 முறை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. தமிழக முதலமைச்சரும் கர்நாடகா முதலமைச்சரும் மத்திய சர்க்கார் நீர்வளத்துறை நடத்தி ஒண்ணுமே ஆகல. அதுக்கப்புறம் தான் காவிரி நடுவமன்றம் 90ல் அமைக்கப்பட்டது. இடைக்கால தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதுக்கு போராட்டம் நடத்தினாங்க. தீர்ப்பு 2007 வந்துச்சு. மத்தியில் இருக்கின்ற காங்கிரஸ் ஆட்சியும் சரி, பிஜேபியும் சரி, கர்நாடகத்தில் வலுவா இருந்தாங்க. மாத்தி மாத்தி வர்ற மாதிரி தமிழ்நாட்டில் வர முடியாது என்ற ஒரு சூழ்நிலையால கர்நாடகத்துக்கு சாதகமாக நடந்தாங்க. கெசட் அப்ளிகேஷன் வந்தா எல்லாம் வந்துடும் நினைச்சோம். 2013 வல்ல 3 ஆண்டுகளாக தமிழக அரசும் டெல்டா விவசாயிகளும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தால் அது தமிழ்நாட்டு அதிகாரி இருக்க மாட்டாங்க, அதுல கர்நாடக அதிகாரி இருக்க மாட்டாங்க, கேரளா அதிகாரி இருக்க மாட்டாங்க, பாண்டிச்சேரி இருக்க மத்திய சர்க்காருடைய ஆளுகைக்கு உட்பட்ட அதிகாரிகள். அவங்க எவ்வளவு மழை பெஞ்சிச்சு, எவ்வளவு தண்ணி டேம்ல இருக்கு, யாருக்கு எவ்வளவு எடுத்துக்கணும், என்ன தீர்ப்புல என்ன சொல்லியிருக்கு, ஜூன் மாதம் 10 டிஎம்சி, ஜூலையில் 34 டிஎம்சி, ஆகஸ்ட்ல 50, இப்போ செப்டம்பர்ல 40, இதை கொடுக்கணும். என்ன மழை பெஞ்சிச்சோ இல்ல ரேஷியோவில் இன்னைக்கு 10 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு சீதாராமையா. இப்ப மேட்டூர் அணை திறக்கப்பட்டிருக்கு. 16 லட்சம் ஏக்கர் சம்பா சாகுபடி தொடர முடியும், சிறப்பாக வெற்றிகரமாக இதை செய்ய முடியும் தமிழக அமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அளவுல சம்பா சாகுபடி தொடர முடியுமா? தற்போது உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய நாளை முதல் 6000 கனஅடி தண்ணீர் திறக்கணும் என்கின்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த விவசாயிகள் துணிச்சலாக இந்த சம்பா சாகுபடியை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? பாரத பிரதமர் மோடி அவர்கள் நேர்மையானவராக, அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பவராக இருந்தா உச்சநீதிமன்ற 4 வாரத்தில் காவிரி மேலாண்மை அமைக்க வேண்டும் என்று சொல்லியதை அடுத்த நாளே இன்னும் 1 வாரத்தில் அமைச்சிட்டார்னா தமிழகத்தில் 16 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ண முடியும். தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும், ஏமாற்ற வேண்டும் என்று பாரத பிரதமர் மோடி நினைத்து இதை காலம் கடத்தினால் 16 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ண முடியாது. நமக்கு நியாயமா தர வேண்டிய இப்ப 44% மழை பெஞ்சிருக்கு ஒத்துக்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அப்பனா நமக்கு எவ்வளவு தரணும்? இப்ப 67 டிஎம்சி இந்த மாசம் வரையும் கொடுக்கணும். அந்த 67 டிஎம்சி வந்தா சாகுபடி பண்ணிடலாமே. ஆனா 67 டிஎம்சி கொடுக்கறதுக்கு மேலாண்மை வாரியம் வேணுமே. பாரத பிரதமர் செய்வாரா மோடி? செஞ்சா வாழலாம், செய்யலைன்னா காலி தமிழக விவசாயிகள். தொலைபேசி இணைப்பில் விவசாயி திரு ஆறுபதி கல்யாணம் அவர்கள் இருக்கிறார்கள். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு கல்யாணம், இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நீண்ட நாள் எதிர்பார்ப்பாக இருந்தது, விவசாயிகளின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? இதன் மூலமாக உரிய தண்ணீர் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? நிச்சயமா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு ஒரு காலக்கெடுவோட உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதற்கு தமிழ்நாட்டு விவசாயிகள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களின் சார்பாக எங்களுடைய ஒரு நெஞ்சம் நிறைந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உச்ச நீதிமன்றத்திற்கு. இல்லைன்னா எங்களுக்கு ஒவ்வொரு தரையும் உச்ச நீதிமன்றம் சென்றுதான் நம்முடைய நியாயத்தை நாம ஒவ்வொரு நிலைநாட்ட வேண்டியதா இருக்கு. மத்திய அரசு எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும், அது காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி ஆட்சியில இருந்தாலும், பாஜக கூட்டணி ஆட்சியில இருந்தாலும் எங்களுக்கு உரிய நியாயம் இதுவரைக்கும் கிடைக்கல. அதனால உச்ச நீதிமன்றம் இந்த ரொம்ப ரொம்ப அதாவது நாங்க என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. இது வேளாண்மை வாரியம் அமைக்கப்பட்டவும் காவிரி நீர் ஒழுங்குமுறை குழுவும் உச்ச நீதிமன்றம் சொன்னபடி அமைக்கப்பட்டு விட்டதனால் காவிரி பிரச்சனையில் பெருமளவிலான சிக்கல்கள் தீர்ந்துவிடும் நாங்க நம்புறோம். இந்த முறை உங்களுடைய நம்பிக்கை நிச்சயமாக நிறைவேற வேண்டும் என்பதுதான் தமிழக மக்கள் அனைவருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கிறது. இந்த முறை இந்த உத்தரவின் மூலமாக தற்போது இருக்கக்கூடிய சம்பா பயிர்களை காப்பாற்றிவிட முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறதா? ஏன்னா இன்றைக்கு மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. நாங்க நினைக்கல. என்னன்னா இங்க நமக்கு இந்த இது செப்டம்பர் 15 வரைக்கும் 114 டிஎம்சி நமக்கு வரணும் தீர்ப்பின்படி. ஆனா வரல, அதுக்கு தண்ணி வரல. நாங்க என்ன கேட்கிறோம்னா, கர்நாடகத்தினுடைய அணைகளுக்கு 4 அணைகளுக்கும் 114 டிஎம்சி 4 அணைகளுடைய கொள்ளளவு. அந்த 4 அணைகளுக்கும் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து இது ஜனவரி 31 வரைக்கும்
வந்து இரிகேஷன் சீசம்னு சொல்றாங்க. அதாவது பாசன பருவம்னு நம்ம உச்ச நடுவர் மன்றத்துடைய தீர்ப்புல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாசன பருவத்துல நமக்கு ரொம்ப மிக முக்கியமான காலகட்டம்ங்கிறது காவிரி டெல்டா பாசனத்தினுடைய சம்பா குறுவை சம்பா சாகுபடியினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான காலகட்டம்ங்கிறது ஜூன் டு செப்டம்பர். நாங்க வந்து குறுவைக்கு ஜூன்ல வேணும், சம்பாவுக்கு ஜூலை 14 நார்மல் டேட் ஆஃப் ஓப்பனிங், இல்ல ஆகஸ்ட் 1 வீக் தண்ணி வேணும். செப்டம்பர் 30க்குள்ள சம்பா நடவு பணிகள் முடியணும். செப்டம்பர் 30 சம்பா நடவு பணிகள் முடிஞ்சாலும் நவம்பர் மாதம் வடகிழக்கு பருவமழை பெரும் வெள்ளம் எடுக்கும் பொழுது பயிர்கள் வந்து 3 அடி உயரத்திற்கு வளர்ந்து வெள்ளத்தினால பாதிக்கப்படாம இருக்கும். அதனால இந்த 4 மாசத்துல நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீர் அந்த 134 TMCங்கிறது ரொம்ப குரூஷியல் வாட்டர் ஃபார் வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ் டு சேவ் தி காவிரி டெல்டாவுடைய சம்பா பருவத்தை காப்பாற்றுறதுக்கு. ஆனா கர்நாடகத்தினுடைய 4 அணைகளுக்கு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 15 வரைக்கும் 150 TMC தண்ணி வந்திருக்குது 4 அணைகளுக்கும். இந்த 150 TMCல அவங்க உண்மையிலே இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் உரிமை இருக்க தண்ணீர் நினைச்சிருந்தாங்கன்னா 75 TMC நமக்கு பங்கு பிரிச்சு கொடுத்துருக்கலாம். இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அப்படி பங்கிட்டு கொடுக்காதனாலதான் இந்த பிரச்சனை வந்து ரொம்ப தீவிரமாகி இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு நல்ல முடிவை நோக்கி போயிருக்குது. அந்த வகையில இந்த நடவடிக்கையை மேற்கொண்ட தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நமக்குரிய நியாயத்தை வாங்கணும். கர்நாடகா வந்து இந்த தர வந்து நாங்க வந்து ரிஸ்க் தான் எடுத்திருக்கோம். இப்ப இருக்கிற தண்ணீர் 50 TMC அளவுக்கு இருக்கு. நம்ம மேட்டூர்ல நமக்கு தண்ணி திறக்கும் போது கிட்டத்தட்ட 49 TMC 50 TMC இருக்கு. பட் இந்த தண்ணிங்கிறது ஒரு 30 நாளைக்கு தான் எங்களுக்கு வரும். இந்த தண்ணிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1.5 TMC விட்டாதான் கடைமடை வரைக்கும் தண்ணி வரும். அந்த 1.5 TMC விட்டாங்கன்னு வச்சுட்டீங்கன்னா ஒரு 30 நாளைக்கு தான் வரும். நிச்சயமாக திரு கல்யாணம், நிச்சயமாக நீங்க என்ன பாயிண்ட் சொல்ல வரீங்கன்னு புரியுது. ஆனா அதற்காகத்தான் உச்சநீதிமன்றம் 27ஆம் தேதி வரைக்கும் நாளொன்றுக்கு 6000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்கிற மற்றொரு உத்தரவையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து விவசாய சங்கத்தைச் சேர்ந்த தனபால் தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு தனபால், காவிரி மேலாண்மை வாரியம் என்பது உங்களுடைய விவசாயிகளுடைய நீண்ட நாள் கனவாக இருந்தது. இன்றைக்கு அது உத்தரவாக 4 வாரங்களுக்குள் அமைக்க வேண்டும் என்று வெளிவந்திருக்கிறது. அனைவருமே இதை வரவேற்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. எந்தெந்த விதங்கள்ல இது உங்களுக்கு உதவும் என்று நினைக்கிறீர்கள்? எங்களுக்கு உதவுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2013 உச்சநீதிமன்றத்துல தமிழக அரசு வழக்கு தொடுத்த போது 90 நாட்களுக்குள்ள காவிரி ஆணையத்தை நீங்க அமைச்சே தீரணும், எங்களை கடும் சொற்களை சொல்ல வைத்து விடாதீர்கள் என்று உச்சநீதிமன்றம் கடுமையான வார்த்தையை மத்திய அரசுக்கு அன்னைக்கு சொன்னது. அன்னைக்கு இருந்த மன்மோகன் சிங் காங்கிரஸ் அரசு இடைக்கால கமிட்டின்னு ஒண்ணு அமைச்சு இந்த தீர்ப்பை நீத்து போற நிலையில உருவாக்குனாங்க. அதனுடைய விளைவினாலதான் இன்றைய வரைக்கும் நாம போராடிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இன்னைக்கு கூட நாங்க வந்து உச்சநீதிமன்றம் சொன்னது உண்மையிலேயே தமிழக அரசினுடைய பெரும் முயற்சினால கிடைக்கப்பெற்ற ஒரு தீர்ப்பை நாங்க வரவேற்கிறோம். ஆனா அதே நேரத்துல உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்த வேண்டிய மத்திய அரசு காங்கிரஸ் அரசு மாதிரி செய்யாம முழுமையா அதிகாரமிக்க ஆணையத்தை அமைக்கணும். அந்த ஆணையம் அமைச்சாதான் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அணைகள் எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்கொண்டு அதிகாரமிக்க ஆணையம் கிடைக்கிற தீர்ப்பின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய தண்ணீரை பிரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை உருவாகும். ஆனா அதை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களாங்கிற சூழ்நிலை இன்னும் 28 நாட்கள் கழிச்சுதான் தெரிய வரும். என்னை பொறுத்தளவிற்கு நரேந்திர மோடி அவர்கள் வந்து நர்மதா நதி விஷயத்துல தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்த 20 நாள்ல ஒரு முடிவெடுத்தாரு. ஆனா 20 ஆண்டுகளாக நர்மதா நதி பிரச்சனை மேதா பட்கரால நின்னு போன ஒரு காலகட்டத்துல நர்மதா நதிக்கு எடுத்த மாதிரி இந்த காவேரிக்கு எடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். முல்லை பெரியாருக்கு ஒரு தீர்வை நோக்கி நகர்ந்த மாதிரி இந்த காவிரி பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை நோக்கி நகரணுங்கிறது தான் எங்க ஒட்டுமொத்த விவசாயிகளோட எதிர்பார்ப்பு. இந்த சூழ்நிலையில உச்சநீதிமன்றம் ஒரு நாளைக்கு 6000 கனஅடி தண்ணீர் கொடுக்க சொல்லியிருக்கிறது என்பது இன்னும் நீதி சாகவில்லை, நீதி மீது நம்பிக்கை இருக்குங்கிறத இன்னைக்கு வலியுறுத்திருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில இப்ப உடனடியாக கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுக்கணும். அதே நேரத்துல அவருடைய சொத்துக்கும் உயிருக்கும் உடைமைக்கும் மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னா இது மாதிரி இடைக்கால கமிட்டி தீர்ப்பு ஒண்ணு சொல்லப்பட்ட போதுதான் கர்நாடகத்துல ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிச்சு அங்க இருந்த தமிழர்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டாங்க, அவங்க சொத்து எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது, அந்த மக்களுக்கு உயிர் இல்லாம நிலைமை வந்தது. இன்னைக்கு கூட உச்சநீதிமன்றம் இடைக்காலமாக 15000 கனஅடி தண்ணீர் துறக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு பெரிய தகராறு நடந்து இன்னைக்கு 2 அண்டை நாடு பாகிஸ்தான் இந்தியா மாதிரி வாகா பார்டர் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு தமிழக எல்லை. இந்த நிலைமை உடனடியாக மாற்றப்படணும்.
இந்த தீர்ப்பை 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் மதிக்கணும். விவசாயிகள் மதிச்சாலும் இடையில இருக்கக்கூடிய வன்முறையாளர்களும் பழைய குற்றவாளிகளும் இந்த பிரச்சனையை பூதகரமா ஊதி பெருசாக்குறாங்க. இந்த நாடு என்பது இந்திய நாட்டை சேர்ந்தது. இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு உற்பத்தியும் இந்திய நாட்டுடைய உற்பத்தி, இந்திய நாட்டுடைய வளர்ச்சி, இந்திய மக்களினுடைய வளர்ச்சிங்கிற அடிப்படையில இரு மாநில மக்களும் இதை ஏற்றுக்கொண்டு இந்த தீர்ப்பின் அடிப்படையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு உத்தரவை மத்திய அரசு உடனடியாக செய்யணும். கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தமிழர்களுக்கும் உரிய பாதுகாப்பை வழங்கணும். இங்க இருக்கக்கூடிய பேருந்துகள் எப்படி கர்நாடக பேருந்துகள் தமிழகத்துல பாதுகாப்பா வந்து போதோ அது மாதிரி அந்த பேருந்துகள் போற ஒரு நிலையை உருவாக்கணும். உச்சநீதிமன்றத்தினுடைய இந்தியாவினுடைய உயர்ந்தபட்ச அதிகாரம் கொண்ட உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடி அரசு மதித்து 28 தினங்கள்ல இண்டிபெண்டன்ட் பாடின்னு சொல்லக்கூடிய காவிரி ஆணையத்தை அமைச்சா ஓரளவுக்கு காவிரி பிரச்சனை தீர்க்கப்படும். அதை கொண்டு தமிழ்நாட்டில் நெல் உற்பத்தி நடக்கிறது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 18 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் காப்பாற்றப்படும். அதை நம்பி இருக்கக்கூடிய 20 லட்சம் விவசாய தொழிலாளர்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமானது காக்கப்படும். இதை நம்பி இருக்கக்கூடிய 6 லட்சத்திற்கு மேற்பட்ட விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் காக்கப்படும். நன்றி தனபால், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நீங்கள் சொன்னதை போல இதே கருத்தை தான் கர்நாடகத்துடைய உள்துறை அமைச்சரும் சொல்லியிருக்கிறார் பரமேஸ்வரா. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் 2 மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் அதை மதிக்க வேண்டும், மதித்து நடக்க வேண்டும் என்று கர்நாடகத்தின் உள்துறை அமைச்சரே சொல்லியிருக்கிறார். ஆக கடந்த வாரம் சந்தித்ததை போன்ற துரதிருஷ்டவசமான சில சம்பவங்கள் நடக்காது என்ற நம்பிக்கை அனைவருக்குமே இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து திருச்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் லெனினிடம் பேசலாம். லெனின், ஏற்கனவே உங்கள் அருகாமையிலிருந்து பேசிய விவசாயி ஐயா கண்ணு என்ன கருத்துக்களை சொன்னார் என்பதை பார்த்தோம். அதே போலவே எல்லா விவசாயிகளுடைய கருத்துமே இந்த தீர்ப்பை வரவேற்பதாகவே இருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் என்பது எந்தெந்த ரீதிகளில் தமிழக விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள்? காவிரி மேலாண்மை வாரியத்தின் மூலமாக என்னவெல்லாம் நன்மைகள் நடக்கும் என்கிற நம்பிக்கைகள் இருக்கிறது? குறிப்பாக காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு அமுல்படுத்தப்படும், அது அரசு இதழில் வெளியிட்டவுடன் அமுல்படுத்தப்படும் என்றெல்லாம் நம்பினார்கள். அந்த நம்பிக்கை கடந்த காலங்களில் பொய்யாயிருக்கிறது. ஆனால் தற்போது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது இறுதியானது என்று நம்புகிறார்கள். இதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய உரிய தண்ணீரை கர்நாடக அரசு வழங்கியே தீரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த அடிப்படையில் விவசாயத்தை தொடர முடியும் என்று நம்புகிறார்கள். குறிப்பாக காவிரி ஆறு என்பது 12 மாவட்ட விவசாயிகளுடைய தண்ணீர் தேவையை, சாகுபடி தேவைக்கான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, 18 மாவட்ட மக்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தமிழக மத்தியில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி மக்களை காப்பாற்றக்கூடியதாக காவிரி இருக்கு. அந்த காவிரியில் தண்ணீர் வரலன்னு சொன்னால் தமிழகம் பாலைவனமாக மாறிவிடும் என்கின்ற ஒரு ஆபத்தான சூழ்நிலையும் இருக்கு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 365 நாட்களும் தமிழகத்தில் தண்ணீர் ஓடிக்கிட்டு இருந்த காலத்தில், காவிரியில் தண்ணீர் ஓடிக்கிட்டு இருந்த காலத்தில் காவிரியின் குறுக்கே அணையை கட்டிய ஆர்த்தர் காட்டன் என்கின்ற ஆங்கில பொறியாளர் தமிழகம் எதிர்காலத்தில் பாலைவனமாக மாறிவிடும் என்று அச்சம் தெரிவித்தார். அந்த அச்சம் உண்மையாகி விடுமோ என்கின்ற ஒரு பயம் தமிழக விவசாயிகள் மத்தியில் பரவலாக காணப்பட்டது. ஆனால் தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பின் காரணமாக தமிழகம் மீண்டும் வளமை பெறும் என்று நம்புகிறார்கள். குறிப்பாக அது மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆறுகளில் மணல் விற்பனையும் மணல் மறு விற்பனையும் நிறுத்தப்பட வேண்டும். ஆறுகளுக்குள்ள வளர்ந்திருக்கக்கூடிய காடுகள் அழிக்கப்பட வேண்டும். அதுபோல நீர் பிடிப்பு பகுதிகளாக இருக்கக்கூடிய கண்மாய்கள், ஏரி, குளங்கள், வாய்க்கால்கள் இவை அனைத்தும் தூர்வாரப்பட வேண்டும். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தண்ணீரை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள். அது மட்டும் இல்லாமல் தற்போது வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு குறித்து நம்ம அருகாமையில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் சண்முக சுந்தரம் நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம். தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அடிப்படையில் சம்பா சாகுபடியை தொடர முடியுமா? காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற இந்த மகத்தான வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு உடனடியாக 4 வாரத்தில் மேலாண்மை வாரியத்தை அமைத்திட வேண்டும், அது உடனடியாக மத்திய அரசு செயல்பட வேண்டும் என்கிற தீர்ப்புகள் உண்மையிலேயே தமிழக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற விஷயமாக அமைந்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பால் தமிழகத்துடைய விவசாயிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்துடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் உடனடியாக உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பினை பாரத பிரதமர் உடனடியாக தலையிட்டு அந்த மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைத்து தமிழகத்திற்கு வர வேண்டிய சட்ட ரீதியான தண்ணீரை உடனே பெற்றுத்தர வேண்டும். அந்த சட்ட ரீதியான தண்ணீரை வழங்குவதன் மூலமே நடப்பாண்டு சம்பா சாகுபடியை உருவாக்க முடியும். சம்பா சாகுபடியை நம்ம இந்த வருடம் உண்மையிலேயே பயிர் சாகுபடி செய்ய முடியும்.
குறிப்பாக இப்போ சம்பா சாகுபடியை தொடர்றதுக்கு இப்போ வரக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தி உழவு பணிகளை வந்து நாளையிலிருந்தே தொடங்க முடியுமா, விதை தெளிக்க முடியுமா, இது போன்ற பணிகளை வந்து விவசாயிகள் செய்வதற்கு தயார் நிலையில் இருக்காங்களா? காவிரியினுடைய தண்ணீரை எதிர்பார்த்து விவசாயிகள் காத்திருக்கிறார்கள். தற்போது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புபடி கர்நாடகமும் மத்திய அரசும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை வஞ்சனையின்றி வழங்கினால் உண்மையாகவே சம்பா சாகுபடி உடனடியாக துவக்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உடனடியாக தண்ணீர் கிடைக்கும் பட்சத்தில் சம்பா சாகுபடியை சிறப்பாக செய்ய முடியும் என்று விவசாயிகள் நம்புகிறார்கள். நன்றி லெனின், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் நிரஞ்சனிடம் பேசலாம். நிரஞ்சன், உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அங்கு இருக்கக்கூடிய கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞர் எப்படி பார்க்கிறார்? தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞரின் கருத்து என்னவாக இருக்கிறது? தீர்ப்பின் முழு விவரங்கள் என்ன, விரிவாக சொல்லுங்கள். நிச்சயமாக கணேஷ், தற்பொழுது இந்த தீர்ப்பு குறித்து தமிழக வழக்கறிஞர்கள் தான் நாம் தொடர்ந்து பேச முடிந்தது. அவர்கள் கூறுவது என்னவென்றால், இந்த விஷயத்தில் மத்திய அரசு எந்த விதமான திரும்ப வருதல் உள்ளிட்ட எந்த விவரங்களையும் அவர்கள் செய்ய முடியாது. அவர்கள் நிச்சயமாக அமைத்து தீர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த இரண்டு மாநிலங்களுக்கு இடையே நடைபெற்ற இந்த வயலன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய வன்முறை சம்பவங்கள் தொடர்பான வழக்கினை பதிவு செய்திருந்தவரான உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்து வரக்கூடிய ராஜாராமன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருமே கேட்கலாம். சார், இந்த உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பினை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நாளா இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படணும் அப்படின்றது ஒரு கோரிக்கையா இருந்து வருகின்ற, நீங்க எப்படி பாக்குறீங்க? ரெண்டு மாநிலங்களுடைய ஒரு பல வருஷத்து பிரச்சனையை உச்சநீதிமன்றத்தோட தீர்வு நீதிபதி மிகவும் சாதாரணமான ஒரு பிரில்லியன்ட் முறையில் தீர்த்து விட்டார். மத்திய அரசு 3 வாரம் 4 வாரம் டைம் கேட்க பார்த்தாங்க. அவர் என்ன ஒரே வார்த்தை சொன்னார்னா, நாங்கள் அந்த அவார்டுக்கு ஸ்டே கொடுக்கல. ஸ்டே கொடுக்காதப்ப நீங்கள் வந்து இந்த அவார்டை வந்து சட்டம், இந்த நாட்டோட சட்டம் அதை நீங்கள் வந்து இப்போ பாலனம் செய்ய வேண்டியது உங்களோட கடமை. அதை விட்டுட்டு நீங்கள் டைம் கேட்கறது வந்து ஆல்ரெடி காலம் கடந்து போச்சு, உடனடியாக செய்யுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு காவேரி ரிவர் அத்தாரிட்டி எந்த ஆர்டர் செல்லுபடியாகும் இப்படிங்கிற கன்ஃபியூஷன் ஆகாது. காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டுங்கிறது அந்த அவார்டின் அடிப்படையில் கூட்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு அனைத்து அதிகாரங்களும் அனைத்து சுதந்திரங்களும் இருக்கும். மிகவும் தெளிவான தீர்க்கமான முறையில் இந்த நீர் பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு ஏற்படுத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இந்த 4 வாரத்துக்குள்ள நடக்கணும் அப்படிங்கிறது நடக்க போகுது. நிச்சயமாக அவர் குறிப்பிட்டதை போலத்தான் இந்த 2 மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையானது தற்பொழுது 4 வார காலத்திற்குள் மத்திய அரசு அமைக்க உள்ள அந்த காவிரி மேலாண்மை வாரியத்தின் கையில் தான் இருக்கிறது என்ற கருத்தை தான் அவரும் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான மத்திய அரசு உள்ள நடவடிக்கை தான் தற்பொழுது பாக்கியாக இருக்கிறது. கணேஷ்.